வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலிருந்து 21 வரை எப்படி இருக்க போகுது. ரிஷபராசி, ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 7 இருக்கா. ஸோ 7 நிறைய கிரகங்களும் நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 1 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கனால வேலை நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார். 12 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ அதே நல்ல விஷயந்தான். 2ஆம் அதிபதி புதன் வந்து 7 இருக்கும்போது 2 7ஆம் அதிபதி வந்து வரும்போதே நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள்னால் ஏதாச்சும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கே வந்து திருமணம் ஆகிறதுக்கான பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதிக்கு வந்து உங்களுக்கு வந்து 9லிருந்து சனியின் பார்வை வந்து 3 9 வேலையிலையும் வேலை மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய படிப்புக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன், ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், ஒரு ஃபாரின் போக போகிறேன், அதுக்கான அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதற்கான முயற்சிகள்லாம் எடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ராவல் இருக்கும். ஸோ இது யாருக்கு இருக்கும்னா, ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு முயற்சிகள் தான். ரொம்ப பெரிய ட்ராவல் ஆனாலும் ஒரு சிறு தூர பிரயாணமும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7 இருக்கும்போது அம்மா சம்பந்தமான விஷயங்கள், வீடு நிலம் புலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக வரும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 7 இருக்கும்போது குழந்தைகள் நல்ல லாபங்கள், குழந்தைகளோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு 7 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கும். ஸோ பெரிய ப்ளஸஸ்லாம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7, ஸோ 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து அது வந்து ராசியிலே இருக்கும்போது பிரிந்து போன கணவன் மனைவிகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருந்தால் உங்கள் பிரிந்து போன மனைவிகள் வந்து ஒன்று கூறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம். 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் நல்ல லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சனி, ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி பார்க்கும்போது ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாரின் போய் படிக்கணும், ஃபாரின் போகணும், ஸோ உல்லாச பயணங்கள் போகணும், வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்குலாம் வந்து விசா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைச்சி ஒரு பெரிய ஒரு சுற்றுப்பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள், வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், மேற்படிப்புக்காக வெளி மாநிலங்கள் வெளி நாடுகள் செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும், நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும். ஸோ அதுக்கான தேடல்கள் நிறைய இருக்கும், அதுக்கான பயணங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் விதை போடுவீங்க. பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது வந்து எந்த வித விஷயமும் இல்லை. ஸோ அதனால் பெரிய வெற்றிக்காக போராடுங்கள், ஓடுங்க. ஸோ பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. 11ல் வந்து குரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் இந்த அடுத்த வாரம்லாம் வந்து கொஞ்சம் இந்த குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதனால் உங்களது உழைப்பை வந்து நிப்பாட்டிடாதீங்க. பெரிய அளவில் வந்து வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குங்கிறது உண்மையான விஷயம். தந்தை சார்ந்த விஷயங்கள், வழக்குகள் எதாக இருந்தாலும் அதில் ஆக்கப்பூர்வமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்திருந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நம்மளுடைய எல்லாமே சிறப்பு தான். ஸோ இந்த வாரம் மட்டுமில்லை, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.